சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது பல ஆண்டு காலமாக திமுகவோட பொதுச் செயலாளராக இருந்து வரும் துரைமுருகன் பதவி விலக வேண்டும் என்றார் ஸ்டாலின் அவர்கள். அவர் சொல்லும் அவர் வைக்கும் கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றினால் மட்டும்தான் நடக்கும். பல ஆண்டு காலமாக திமுகவில் மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்துட்டு வந்தவர் தான் துரைமுருகன். கலைஞர் அவர்களின் மறைவுக்கு பிறகு முதல்வராகும் பொறுப்பும் அவருக்கு வந்தது. ஆனால் அவர் இதற்கு ஸ்டாலின் தான் அவர்கள் தகுதியானவராக இருப்பார் என மேடையிலே சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சட்டசபையிலையும் என்ன சொல்லியிருந்தார்னா, நான் மறைந்த பிறகும் கூட நான் கோபாலபுரத்தின் கொத்தடிமை என்றே என்னை சொல்லுங்கள் எனவும் அவர் சொல்லியிருந்தார். இந்த விஷயம் ஸ்டாலினையே ரொம்ப உருக்கியது, ஸ்டாலினை கண்கலங்க வச்சிருந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு உடல்நல பிரச்சனையின் காரணமாகவும் அவருடைய பொதுச் செயலாளர் பதவியும், அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சீட்டுகள் ஒதுக்கக்கூடாது என உதயநிதி ஸ்டாலின் சொன்னதாகவும் ஒரு செய்திகள் அடிபட்டு கொண்டு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் இதை பற்றி நேரடியாக துரைமுருகன் கிட்ட எதுவுமே சொல்லலை, கலந்தாலோசித்து பேசலை அப்படின்றும் செய்திகள் கிடைச்சிருக்கு. இந்த விவகாரம் எப்படியோ துரைமுருகன் காதுக்கு சென்றிடவே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகணுனாலும், அது மட்டும் இல்லாமல் வருகின்ற சட்டசபை தேர்தலில் நிற்கக்கூடாதுனாலும் நான் சொல்லக்கூடிய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தரணும். அதாவது எம்பி, திமுகவில் எம்பியாக இருக்கக்கூடிய என்னுடைய பையன் கதிரானந்துக்கு நீங்கள் முக்கியமான பொறுப்புகளை வழங்க வேண்டும். அப்படி முக்கியமான பொறுப்புகளை வழங்கினா மட்டும்தான் நான் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவேன். அது மட்டும் இல்லாமல் வருகிற சட்டமன்ற தேர்தலிலிருந்தும் நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. துரைமுருகன் சொன்ன இந்த விஷயத்தை ஸ்டாலின் எடுத்துப்பாரா? முக்கியமான பதவிகள் அனைத்தும், அதாவது ஒரு சில முக்கியமான பதவிகள், இளைஞர் அணி பதவி, ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வகிக்கக்கூடிய பதவி, இந்த பதவிகளில் ஏதேனும் ஒரு பதவி துரைமுருகனோட பையனுக்கு கதிரானந்துக்கு வழங்கப்படுமா? இது வழங்கப்பட்டாதான் அவர் பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுப்பார் எனவும், மேலும் 2026 சட்டசபை தேர்தலையும் அவர் போட்டியிட மாட்டார் எனவும் சொல்லப்படுது. ஆனால் இது ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போனார்ன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.